ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிமைந்தீஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சமையலில் சூப்பரான எல்லாருக்குமே ரொம்பவே பிடித்தமான டேஸ்டியான இட்லி பொடி வீட்டிலேயே சூப்பராக ரொம்பவே சுலபமாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் நம்ம உளுந்து எடுத்துக்கலாம். உளுந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து சரியாக ஒரு 3/4 கப் அளவுக்கு உருட்டு உளுந்து எடுத்திருக்கேன். தோல் நீக்கப்பட்டு உருண்டை சைஸில் இருக்குள்ள உளுந்து. ஸோ அந்த உளுந்து எடுத்திருக்கேன். 3/4 கப் அளவுக்கு சரியாக இருக்கும். இதே 3/4 கப் அளவுக்கு நம்ம கடலைப்பருப்பு எடுத்துக்கலாம். எந்த கப்பில் வந்து நீங்கள் உளுந்தோட அளவு எடுத்தீங்களோ அதே கப்பில் இந்த பருப்போட அளவு எடுத்துக்கோங்க. ரெண்டுமே சமமான அளவில் இருக்கணும். இது கூடவே ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நல்ல மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு கறிவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லாவே வறுத்தெடுத்துக்கலாம். நல்லா வறுபட்டுக்கணும். சரியா, ஸ்டவ்வை ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. சரியாக ஒரு 10 நிமிஷம் போது நல்லா வறுத்தெடுத்துக்கோங்க. ஸோ நல்லாவே வறுபட்டுடுச்சு அப்படிங்கிறத நம்ம எப்போ கண்டுபிடிக்கிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம வறுத்தெடுக்கும் போதே கொஞ்சம் நேரம் கழிஞ்சதுக்கப்புறம் நல்ல வாசனையாக வந்துடும். இந்த பருப்பு, இந்த கருவேப்பிலை, இதோட வாசனை ரொம்ப தூக்கலாக இருக்கும். ஸோ அந்த வாசனை நல்லா வந்ததுக்கப்புறமா இந்த பருப்பு பார்த்திங்கன்னா லைட்டாக ப்ரௌன் கலரில் மாறி இருக்கும். ஸோ அந்த ஸ்டேஜ் வந்ததும் நம்ம ஸ்டவ்வை டர்ன் ஆன் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இந்த மாதிரி வறுத்துட்டு இருந்தோம்னா சரியாக 10 நிமிஷத்தில் இது ரெடி ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கிட்டத்தட்ட 10 நிமிஷம் ஆக போகுது. இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல வாசனையாக இருக்குது. நல்ல வாசனையாகவும் இருக்குது. அதே டைம் வந்து இந்த பருப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி இருக்குது. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை டர்ன் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதை தனியாக எடுத்து மாற்றி வச்சுக்கோங்க. கொஞ்சம் நேரம் நல்லா ஆறட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வறுத்து வச்சுருக்கிற பருப்பெல்லாம் கொஞ்சம் சூடாகட்டும். ஸோ அந்த கேப்பில் வந்து நம்ம காயத்தை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கடாயில் கொஞ்சம் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு இந்த சின்ன துண்டு அளவுக்கு காயம் கிடைக்கும். ஸோ அந்த காயத்தை இந்த எண்ணெயில் போட்டு நல்லாவே பொரிச்சு எடுத்துக்கோங்க. நல்லா புஷ்ஷுன்னு ஆகிடும். ஸோ அந்த அளவுக்கு நல்லாவே பொரிச்சு எடுத்துக்கோங்க. ஸோ காயத்தை எதுக்காக நம்ம இந்த மாதிரி பொரிச்சு ஆட் பண்ணிக்கிறோம் பார்த்தீங்கன்னா, இந்த இட்லி பொடி வந்து ரொம்ப வாசனையாக இருக்கும். ஸோ அந்த வாசனைக்காக தான் இந்த காயத்தை இந்த மாதிரி பொரிச்சு எடுத்து ஆட் பண்ணுறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், காயம் இந்த அளவுக்கு நல்லா உப்பிப்போ நல்லா பொரிஞ்சு வந்ததும் நம்ம ஸ்டவ்வை டர்ன் ஆஃப் பண்ணி காயத்தை தண்ணி எடுத்து மாற்றி வச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எடுத்து ஆற வச்சுருந்த பருப்பு கூட தேவையான அளவு மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா 1.5 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே நம்ம பொரிச்சு எடுத்து வச்சுருந்த காயத்துண்டையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா சூப்பராக பொடிச்சு எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சுவையான இட்லி பொடி ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது, ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஸோ இதை பார்த்தீங்கன்னா இன்னொரு மெத்தடில் நம்ம சாப்பிட்டுக்கலாம். இதை பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக நான் இட்லி பொடியை ஒரு சின்ன ஒரு பவுலில் எடுத்துக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு குழி போட்டுக்கோங்க. அதில் வந்து கொஞ்சம் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி நம்ம நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி செய்து சாப்பிடும்போது சின்ன குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த இட்லி பொடியை பார்த்தீங்கன்னா ஒரு ஜார்லே ஒரு கண்டெய்னரை அரைச்சி வச்சிங்கன்னா கிட்டத்தட்ட 1 மந்த் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான இட்லி பொடி ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே டேஸ்ட்டாக ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய இந்த இட்லி பொடியை நீங்களும் பண்ணி உங்கள் அனுபவத்தையும் கமெண்ட்டில் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். மேலும் பல ரெசிபிஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேஸ்ட் இஸ் த பெஸ்ட். பை பாய்.